வணக்கம் கீஸ். வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனரியா தமிழ். ஃபர்ஸ்ட் நியூஸ், அமேஸ்வெட் ஆக்டிவ் 13,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. நம்ம மக்கள்லாம் ஃபர்ஸ்ட் அதை ஆக்டிவா போய் வாங்கியிருப்பாங்களே தெரியல. ஆக்டிவ்னா இவங்க மெயினா என்னன்னா அந்த ஜெப் கோச் தான் வந்து ப்ரோமோட் பண்றானுங்க. ஜெப் கோச் ப்ரோமோட் பண்ணலாம், பட் இவங்க கிட்ட இருக்க ஒரே ப்ராப்ளம் என்ன தெரியுமா வச்சா, நீ ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணும்போது உனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் தெரியுமா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்குலாம் அமேஸ்ஃபிட் வாட்ச் சொல்லாது. அமேஸ்ஃபிட் வாட்ச் எந்த விதத்துல அட்வான்டேஜா ஃபீல் ஆகும்னா, ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்குறதா இருந்தா புதுசு வந்ததுன்னா 44,000 ரூபாய், நீ இப்ப சொல்லும் போது 13,000 ரூபாய். ஸோ அதுல வந்து ஜெப் கோச்சும் இருக்குன்ற பட்சத்துல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா நம்ம சொல்லலாம். பட் இப்போதைக்கு உறுதியா கமெண்ட் பண்ண முடியல. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது T-Rex 2ல வந்துச்சுல்ல, அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் ரொம்ப அட்ராக்டிவா இல்ல. ரன்னிங் கோச் உங்களுக்கு வந்து ட்ராக் ரன்னிங் இதெல்லாம் போட்டுருந்துச்சு. நான் பார்த்தேன். இது பாருங்க, ட்ராக் ரன்னிங்கு, ஸ்மார்ட் ட்ரெஜெக்டரி கரெக்ஷனு, வர்ச்சுவல் பேசரு, உங்களோட ரன்னையே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து இந்த கோச்சிங் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றேன். நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. இந்த மாதிரி கோச் எல்லாம் பண்றதுக்கு தான் இப்ப விக்கி போயிருக்கான் இல்லையா. விக்கி இருந்தா நீங்க இல்ல, நீங்க இருந்தா விக்கி இல்ல. அது ஒண்ணு இல்லடா, வர வைக்க கூடாதுன்னு சொல்லி என்னால முடிஞ்ச வேலையை நான் பாத்துட்டு வந்திருக்கேன். அந்த வேலைகள் எல்லாம் இவன் வந்து போய் திரும்பி கேமராக்கு முன்னாடி சப்போர்ட் பண்றான், பின்னாடி அழுதுகிட்டு இருக்கான். அந்த 2A பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதுல பின்ன அப்படிதான் ரெடினஸ் ஸ்கோர்லாம் இருக்காமே, உங்களோட மென்டல் பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் இது பண்ணி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அது பிக்சல் வாட்ச்ல இருக்கு. பிக்சல் வாட்ச்ல ரெடினஸ் ஸ்கோர் சூப்பர். பிக்சல் வாட்ச் எவ்வளவு, இது எவ்வளவு சொல்லுங்க. பிக்சல் வாட்ச் வந்து யூஸ்டு வாட்ச் வாங்கினா அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம ஊர்ல 40,000 ரூபாய்க்கு வைஃபை வெர்ஷன் வித்துக்கிட்டு இருக்கானுங்க, மனசாட்சி இல்லாதவர்கள். யூஎஸ்ல என்ஜாய் பண்றாங்க. அது தவிர 5 சேட்டலைட் இதுல இருந்துச்சு. அதே 5 சேட்டலைட் பொசிஷன். இதுல ஜிபிஎஸ் ஃபாஸ்ட் தான், ஆனா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கும். டப்புன்னு ஆன் பண்ண உடனே எனக்கு ஜிபிஎஸ் அவுட்டோர்ல வரணும் அப்படின்னு வராது. அதெல்லாம் எந்த வாட்சுமே வராதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆமா, அது மோஸ்டா எல்லா வாட்சும் என்னன்னா சைலண்டா ஒரு 10 செகண்ட் எடுத்து அந்த வேலையை பாத்துரும். ஆனா ஆல்ரெடி வந்து ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிடும். ஆப்பிள் வாட்சா இருக்கட்டும், எல்லா வாட்சும் அப்படிதான். அது தவிர AMOLED ஸ்கிரீன் இருக்கு, அப்புறம் ப்ளூடூத் காலிங் இருக்கு, வேற என்ன இருக்கு. பேட்டரி லைஃப் வந்து 2 weeks 14 days போட்டிருக்கு. இது வந்து 10 நாள் தான் அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டா கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட தான் வருது. ஆனா ஹெவி யூஸ் பண்ணாலே வந்து இது எவ்வளவு நாள் போட்டிருக்கு, 10 days வருமா ஹெவி யூஸ் பண்ணாலே. அது தவிர நீங்க பேட்டரி சேவர் மோட் போட 30 days வரும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா வாட்சோட லுக் ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது ஓகே, பட் கொஞ்சம் லைட்டா எங்கேயாவது தட்டுனா தெரிச்சு. இது அந்த அளவுக்கு கர்வ்ட் இல்லன்னு நினைக்கிறேன். இது டீசெண்டா இருக்கு. இது கொஞ்சம் ஈஸியா நீ ஹேண்டில் பண்ணிடலாம். இது என்ன கொஞ்சம் கொடுமை தான். ஆனா இதுவே காஸ்ட்லின்னு தான் நான் சொல்லுவேன். 8,000 ரூபாய்ல 8,000 ரூபாய். மத்த இதெல்லாம் கொஞ்சம் கம்மி காசுக்கே வந்து கிடைக்குது. ஆனா அமேஸ்ஃபிட் என்ன அக்யூரசி, அப்புறம் ஆப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்டாவா சிங்க், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாவா மட்டும் இல்ல, எதெல்லாம் இருக்கு. ஒரு 7-8 ஆப்ஷன் இருக்கும். மத்த யாருமே அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்ல. அந்த ரிலீவ்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னத்தெல்லாம் இல்லாம கொண்டு போய் நம்மள சரி விட்டுருப்பாங்க. ஓரளவுக்கு பெட்டர் தான். டேட்டா எல்லா இடத்துலயுமே இருக்கும். அமேசான் அசிஸ்டன்ட்டும் இதுல வந்து இருக்கு. இதுலயும் வந்து இது இருக்கு. சோ அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. மியூசிக் ஸ்டோரேஜ் இருக்கு. ஆமா, இதுல மியூசிக் கண்ட்ரோல் மட்டும் தான் இருக்கு. இதுல 250 MB மியூசிக் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்களாம். சோ நீங்க போன் இல்லாமே அப்படியே இது பண்ணலாம். சோ ஜிபிஎஸ் மியூசிக் இல்ல 250 MB. சரி, ஓகே. 250 MB என்ன, சும்மா நீங்க பாட்காஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது இல்ல, நார்மல் மியூசிக்கே கம்மி. இப்ப எவ்வளவு MB? 4 MB 5 MB டைமே பத்தல. சரியா, நிறைய விஷயம் மறந்தே போயிடுது. வாட்ச சார்ஜ் பண்றதே மறந்து போறனாலதான் உன் வாட்ச வாங்குறேன். இதுல வேற டெய்லி நான் அந்த 250 MBக்கு என்ன ஆடியோ கேட்கணும்ன்றத இதுல திரும்ப நான் காப்பி பண்ணி டெலீட் பண்ணி எடுத்துட்டு போகணுமா? எப்படி வைஃபை டைரக்ட் மாதிரி ஒர்க் ஆகுமா இல்ல ப்ளூடூத்? அந்த ப்ளூடூத்னா இடிச்சிடும். ப்ளூடூத்ல வச்சு அந்த கேபிள் இருக்குல்ல, கனெக்ட் பண்ணா அதுல இருந்தே அப்படியே கண்ட்ரோல். அந்த இதுல அப்படிதான் இருந்துச்சு மத்த வாட்ச்ல எல்லாம். ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் அந்த போக பின் கனெக்டர்ல மாட்டினதும் அதுல இருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகாது, ஸ்லோவா தான் ஆகும். சோ இது வந்து அமேசான் கிடைக்கும். ஆன்லைன்ல வந்து February 10th அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஆனா தெரியல எப்படின்ட்டு. ஓகே, பட் இந்த 250 MB காமெடி பீஸ். அடுத்து Xiaomi 14 சீரிஸ் குளோபல் லான்ச் February 25 MWC வந்து குளோபல் லான்ச் பண்றாங்க. இந்தியாக்கு இப்போதைக்கு எந்த டீடைல்ஸுமே தெரியல. ஆனா டீசர் மட்டும் போட்டிருக்காங்க. லைக்கா பார்ட்னர்ஷிப் அப்படின்ட்டு லைக் இது மட்டும் போட்டிருக்காங்க. ஆனா என்ன, எங்க இதுதான் Xiaomi 13, 13 Pro, 13 Ultra, 13T, அதுக்கப்புறம் 14. இல்ல, நமக்கு தான் தெரியுமே. இவங்க இதை சொல்லணும்னு அவசியம் இல்ல. நமக்கே தெரியும் மார்க்கெட்ல என்னெல்லாம் வந்துச்சு போச்சுன்னு. அதுல இருந்து நாங்க எப்படி சேஞ்ச் பண்றோம் பாருங்க. ஆனா சைனால டிசம்பர் மாசமே அவங்க எல்லாம் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சைனால அக்டோபரே வந்துச்சு 14 Pro. ஆனா 14 Ultra வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாரும் MWCல.
என்ன பயங்கரமான சேஞ்ச் அப்படின்னு தெரியல. இன்னும் பெரிய கேமரா இருக்கும், இன்னும் பெரிய சென்சார் இருக்கும், இருக்கலாம். கேமரா தான் மெயின். ஆனா நம்ம ஊருக்கு வருமா? அல்ட்ரா தெரியாது, ஆனா நார்மல் வெர்ஷன் கண்டிப்பா வருது. இப்ப நம்ம ஊருக்கு அநேகமா 35 ஆயிடுச்சு ஆல்ரெடி, கண்டிப்பா வரணும். அதான் 14 தான் வரும் போல, ப்ரோ வராது போல இருக்கு. ஆனா MWCல அல்ட்ரா வந்தா, சைனால ஆல்ரெடி இந்த மந்த் எண்ட் அல்ட்ரா வருது அப்படின்னு டீசர் போட ஆரம்பிச்சாங்க. இப்ப சைனீஸ் நியூ இயர்ல அதுக்கு அடுத்தது வந்து டீசர் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ள சைனால அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. குளோபல்ல எப்போ வருது, இங்க எப்படி வருது அப்படின்னு தான் தெரியணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் எக்ஸ்ட்ராவா நிறைய மாடியூலர்ஸோட வரும். 13 பார்த்தல 13 அல்ட்ரா நிறைய நீ எக்ஸ்டர்னல் லென்ஸ் மாட்டலாம், கேமரா கிட் மாட்டலாம். அந்த மாதிரி ஒரு 14 அல்ட்ராக்கு ஏதாவது வருமோ பாக்கலாம். பிரைசிங் தான் பயமா இருக்கு. அடுத்து Redmi A3 வாட்ஸா கிளாஸ் பேக் தான். பொசுக்குன்னு ரியல்மி அடிச்சு தூக்கிட்டீங்க, ஹானரையும் அடிச்சிட்டீங்க. அப்படியே இருக்குல்ல. ரியல்மி எல்லாம் நிறைய சர்க்குலர் மாடியூல் இருக்கிற இது எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா இது கிளாஸ் பேக் எதுக்கு? லாவா கிட்டஃபா அதெல்லாம் ஓகே. இது வரப்போற பட்ஜெட் என்ன? பட்ஜெட் வந்து அந்த மொராக்கோல 10,000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. 25,000 ரூபாய் 30,000 ரூபாய்ல இருக்க போன் லுக்கு கொண்டு வந்து 10,000 ரூபாய் கொடுத்துட்டீங்களே, அவங்கள அசிங்கப்படுத்துறீங்களா டைரக்டா? தெரியல, லிஸ்டிங் தான் இருக்கு. சோ இப்போ இந்தியால வந்து Redmi A2 Plus ஒன்னு வந்துச்சுல, ஆமா, அதோட பிரைசிங் வந்து 8,500 ரூபாய். ஓகே, லான்ச் ஆனது. சோ இது 8,500 ரூபாய்க்கு வந்தா கூட நல்லது. லெதர் கிடையாது, அது கிளாஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. அடேங்கப்பா, பாக்கிறதுக்கு லெதர் மாதிரி தானே இருக்கு, ஆனா கிளாஸ் அப்படின்னு தான் அதுல போட்டுருந்துச்சு. அதுலயே போட்டிருக்கு பாருங்க, அந்த டிரான்ஸ்லேஷன் கேவலமா தான் இருக்கு. பிரீமியம் கிளாஸ் பேக், 6.71 இன்ச் 90 Hz ஸ்கிரீனு, அதுக்கப்புறம் 4GB RAM, 4GB எக்ஸ்பாண்டபிள், அந்த எக்ஸ்டெண்டட் RAM, 128GB, 10W சார்ஜர். ஆனா USB Type C இதுலயே போட்டிருக்கு. 5000 mAh பேட்டரி. சோ அதுக்கும் இதுக்கு என்ன சேஞ்சுனா, பெரிய ஸ்கிரீன் இருக்கு, 90 Hz இருக்கு, அப்புறம் ஹீலியோ G36 அதே தான் இருக்கு, A2ல இருந்து அதே சிப் தான் இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் கோ தான் போட்டிருக்கு. ஆண்ட்ராய்ட் 13 கோ தான், 14 கோ எல்லாம் தெரியல. சோ இந்த விஷயம், இவ்வளவு விஷயங்கள் கொடுத்து இந்த பிரைசிங் குடுக்குறாங்க அப்படின்னா மோட்டோரோலாக்கு டஃப் தான். மோட்டோரோலாக்கா? ஆனா மோட்டோரோலா எவ்வளவு என்ன இருக்கு, அந்த 24 பவர் இருக்கு. ஆனா அது 6000 mAh 33W ஃபாஸ்ட் சார்ஜிங். அது G85, G36, அப்புறம் ஆண்ட்ராய்ட் கோ. இது அது டஃப் எந்த விதத்துல கொடுக்க முடியும்? அந்த கிளாஸ் பேக், அப்புறம் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுங்க. நிறைய பேர் சர்வீஸ் சென்டர் வந்து பெட்டரா இருக்கு. மோட்டோரோலாக்கு சர்வீஸ் சென்டர் தான் ஒரு பெரிய பிரச்சனை. இல்லனா Xiaomi, Redmi, Poco எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் குட். அடுத்து Pixel Fold 2 Tensor G4 16GB RAM வந்தான் பர்றா. சோ போன வாட்டி 12GB RAM தான் இருந்துச்சு, இப்போ 16GB RAM. அந்த Tensor G2 பத்தி ஏதோ ஒரு டீடைல்ஸ் வந்துருந்துச்சு. G4 பத்தி X4 A720 A520 எங்க பார்த்த மாதிரியே இருக்கே, அதே மத்தவங்க இருக்கிற அதே தான். சரி, அது தவிர சாம்சங்கோட இதுதான் யூஸ் பண்ண போறாங்கன்னு பாருங்க, TSMC கிடையாதான். சரி, G5ல இருந்தா நான் இம்மா TSMC. ஆனாலும் சாம்சங்கே இல்ல, இப்ப சாம்சங்கோட யூஸ் பண்ணா ஆல்ரெடி 2200 S23FE நல்லா தான் இருக்கு. பட் இது இந்த தடவை மீடியாடெக் ஸ்னாப்டிராகன் ரெண்டுமே TSMC தான். ஆமா, சாம்சங் மட்டும் தான் சாம்சங்கோட இது. ஆனா அந்த எக்ஸினாஸ் என்ன இதுவோ அதே தான் இருக்கும். அது கரெக்ட். ஆனா ஹீட் ஆகாம இருந்தா சரி. இப்ப 2400 வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆச்சரியமா இருக்கு, ஹீட் ஆகலன்னு நான் சொல்லுங்க, பட் எக்ஸினாஸ் மாதிரி இல்ல. ஓ ரைட். அப்ப 2400 உல்டா பண்ணி தான் இது வரும். பெட்டர் தான் அப்படி பார்த்தா. ஏன்னா இது வரைக்கும் அந்த அந்த டென்சார் சீரிஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது ஒரு ஜென்னும் வந்து முன்னாடிலாம் பழைய இதை உல்டா பண்ணி கொடுப்பாங்க பிக்சலுக்கு. இப்பயாவது புது 2400 இப்ப வந்தது. ஆனா இது இப்ப வராதுன்றாங்களே, இயர் ரெண்டு தானா? ஏன்னா டென்சார் வந்து இயர் ரெண்டு தான். ஏன்னா பிக்சல் அடுத்த ஜெனரேஷன் அப்கிரேட் பண்ணுவாங்க, பிக்சல் 9 Pro எப்போ வருமோ அப்பதான் இது வரும். பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு ஒரு ஃபோல்டு வருதுங்க, அது வரைக்கும் மனசுக்கு ஓகே. ஆனா எப்படியா இருந்தாலும் இதை யாரும் நம்ம வாங்க முடியாதுங்க. $1,600 $1,700 சொல்லுவான். எப்படியும் நம்ம ஊருக்கு அதெல்லாம் பிரைஸ் 1,50,000 மேல வரும். வாட்சே எத்தனை பேர் வாங்கினாங்க? 40,000 ரூபாய்க்கு ஃப்ரீயா கொடுத்தா வாங்கிருப்பாங்க. ஆனா இதோட பிக்சலோட வாங்கும்போது 20,000க்கு கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல, அப்படியும் வாங்குவாங்களா? 20,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வாட்ச் 4 கேலக்சில வந்து வாங்கிட்டு போயிடலாம். 10,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாயில கிடைக்கும். இன்ஜினியரிங் வேலிடேஷன் டெஸ்ட் ஸ்டேஜ் அதுலதான் இருக்கான். சோ மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல.
ஸோ டிசைன் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் பரவாயில்லடா, எல்லாருமே இதே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா போன வாட்டி இதுல தான் விட்டாங்க, இல்ல ஒரு வருஷம் தானே ஆச்சு, 2 வருஷம். இது 7ஓட வந்துச்சு. அந்த இதுல விட்டாங்கல்ல கூகுள் ஐஓ 7ஓட தானே ரிலீஸ் ஆச்சு. கூகுள் ஐஓல 7 ரிலீஸ் ஆகும்போது 7 Pro ரிலீஸ் ஆகும்போது வருது பார் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப். இல்ல அப்ப பில்டப் வந்துச்சு, ஆனா போன வருஷம் தான் லான்ச் ஆச்சு பிக்சல் ஃபோல்ட் அப்பயே வந்துருச்சு இல்ல கிட்டத்தட்ட. போன வருஷம் 8 அப்பலாம் வரவே இல்ல. இல்ல 8 முன்னாடியே வந்துச்சு, எப்பயோ இருந்துச்சு, எப்பயோ அவைலபிள். அதான் இதுவும் 1.5 வருஷம் அந்த மாதிரி கேப். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் கேப் வச்சுக்கோங்க. சாம்சங்க்கும் அதே தான் சொல்றேன், நீங்க ஃபோல்டுல வித்தியாசமே காட்டல, அதுக்கு நீங்க டைம் நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டும் அதே மாதிரி போன் விட்டாதான் கஷ்டமா இருக்கும். ஓகே, அடுத்து HP உங்களோட ஹைபிரிட் ஒர்க் லேப்டாப். ஸ்பெக்ட்ரல் வந்து ஒர்க் லேப்டாப்பா, இது வந்து இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. ஹை எண்ட் தான், ஆனா இந்த இன்டெலோட ஏஐ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதுல கொண்டு வந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. அல்ட்ரா 7 படம் மாதிரி தான் இருக்கு, ஆனா 4050 இருக்கு. அதுக்கு 2.8K OLED ஸ்கிரீன் இருக்கு. 48 Hz to 120 Hz வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹாப்டிக் டச் பேட் ஃபார் விண்டோஸ் பேஸ்ட் 16-inch PC. அப்படி அவ்வளவு பெருசா. ஓகே, சோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. பிரைஸும் கொஞ்சம் ரொம்ப 9MP கேமரா. அதான் ஒர்க் லேப்டாப்புக்கு இந்த பிரைஸ் ஓகே. அத ஹைபிரிட் ஒர்க் லேப்டாப் அப்படின்னு தான் போட்டுருக்கு. ஓகே, தாவனா கேமிங் கூட யூஸ் பண்ணலாம். 9MP கேமரா வித் நைட் மோடா. 9MP கேமராலாம் இப்ப பெருசாயிடுச்சுங்க அந்த வெப்கேம்க்கு. 9MP அதுவும் நைட் மோட்லாம் கொடுக்குறாங்களாம். முன்னெல்லாம் என்ன 1.3MP இல்லாட்டி 2MP கொடுப்பாங்க வாட்ஸ்அப் ஃப்ரண்ட் கேம், அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா 1080p வீடியோ தான் யாரா இருந்தாலும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. டச் ஸ்கிரீன் வேற. சோ ஹைபிரிட் இது மாதிரி விண்டோஸ் வந்து டச் ஸ்கிரீன் இதுவும் யூஸ் பண்ணி இத இது பண்ணி வச்சிரலாம். அதான் ஓகே. அப்ப இந்த ஆப் டெஸ்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் கூட நல்லா இருக்கும் போல. ஆனா 1,65,000 போட்டிருக்கே வச்சா 1,65,000. ஏன் மத்த இதுலயும் இந்த மாதிரி ஹைபிரிட் லேப்டாப்லாம் விலை அதிகம் தானே? இல்ல ஓகே, மத்த பிராண்ட்லயும் போனா இந்த மாதிரி டச் ஸ்கிரீன் வச்சு OLED வச்சு கன்வெர்ட்டிபிள் லேப்டாப் மாதிரி இதுவும் வச்சா என்னவோல கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது டிசைன் நல்லா தான் இருக்கு. ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கரோட கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க பழைய மேக் மாதிரி இருக்கு. ஹிஞ்சி மட்டும் பார்க்க லெனோவோ பிரீமியமா. சரி ஓகே, ஒன்னொன்னும் ஒவ்வொரு பிராண்ட் மாதிரி இருக்கு. பேட்டரி லைஃப் ஏதாவது போட்டிருக்காங்களா? ஆப்பரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் தான். டெடிகேட்டட் AI சிப். NPU நியூரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு. 100 வாட் USB பவர் அடாப்டர்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான் போட்டிருக்கு, ஒன்னும் போடல. 2 மாடல் போட்டிருக்கு. 14 inch வந்து 1,65,000, 1,80,000 வந்து 16 inch மாடல். அடுத்தது கவர்மெண்ட் 75,000 கிட்ட 74,113 நம்பர்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா எல்லாம் ஸ்பாம் கால்ஸ். ஓகே, இந்த ஸ்பாம் கால் பண்றதுக்கு நம்பர் வாங்கி வச்சு உசுர வாங்கிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஸ்பாம் கால்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஸ்பாம் கால் பண்றவங்க இது நம்பர்லாம். அது தவிர 100 கோடி ஃபைன் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. 100 கோடியா? யார் மேல ஃபைன் போட்டிருக்காங்க? 110 கோடி அவங்க மேல தான். இந்த மாதிரி அன்ரெஜிஸ்டர்டு டெலிமார்க்கெட்டர்ஸ் மேல எல்லாம் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அவங்க மேல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஆக்ட் படி. ஸ்டெப் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அந்த ஃபைன்லாம் கலெக்ட் ஆகுமா தெரியல. பிளாக் லிஸ்டிங் இந்த இது வந்து அவ்வளவு நிறைய பேரை வந்து நாங்க பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கோம். டெலிமார்க்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து இது இல்லாம வந்து இஷ்டத்துக்கு SMS வரும்ல, ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாம வந்து SMS பண்றவங்களுக்கு எல்லாம் பிளாக் லிஸ்டிங் முன்னாடிலாம் நிறைய வந்து இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு கம்மி ஆயிருக்கு. ஆனா வாட்ஸ்அப்ல வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்ல. வாட்ஸ்அப்ல இஷ்டத்துக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாத இதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஸ்பாம் வந்துகிட்டே இருக்கு. மெசேஜ் எல்லாம் இஷ்டத்துக்கு நம்பர் எங்க இருந்தா கிடைக்குமோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. SMS-ல வச்சா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல வச்சா நம்ம என்ன பண்ண, வாட்ஸ்அப்ல பிளாக் தான் பண்ண முடியும். பிளாக் அண்ட் ரிப்போர்ட் ஸ்பாம் அப்படின்ட்டு ரிப்போர்ட் தான் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு இது பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஸோ 4 lakh ஹெடர்ஸ் அண்ட் மோர் தென் 11 lakh கண்டென்ட் டெம்ப்ளேட்ஸ் ப்ரமோஷனல் மெசேஜ் பண்றவங்களுக்குலாம் வந்து இவங்க பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. சேஃப்டி மெஷர்ஸும் நிறைய எடுத்துருக்காங்களாம். ஸோ நிறைய இதுக்கு வந்து அதான் KYC கொடுக்குற இடத்துலலாம் வந்து உங்க நம்பரை ஹைட் பண்ற மாதிரி இப்பதான் அந்த இதுக்கு ஆதாருக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தாலும் இங்க இருந்தோ நம்பர் எடுத்துடுறாங்க. நான் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வந்து POSலாம் வந்து நம்ம பேன் பண்றோம், ரீவெரிஃபிகேஷன்லாம் கண்டினியூஸா பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதனால வந்து டிஸ்கனெக்ட் 55.52 lakh மொபைல் கனெக்ஷன் வந்து ஃபேக் 4G டாக்குமெண்ட்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. நான் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து கனெக்ஷன் வாங்குறாங்கல்ல அவங்களெல்லாம் என்னமோ பண்றாங்க நம்ம ஆளுங்க. அப்புறம் டேப்லெட் ஷிப்மெண்ட் டேப்லெட் அங்க பாருங்க டிக்ளைன். ஏய் இந்த டேப் எவ்வளவு கேவலமா இருக்கு பத்தியாடா. எந்த டேப்? இந்த போட்டோல இருக்குது. போட்டோல இருக்குதா? அத பாக்கும்போது இது எப்படி இருக்கு பாரு. நல்லாதான் இருக்கு. அப்கிரேட் வருது கூடிய சீக்கிரம். வந்து புது சேஞ்சஸ்லாம் வருது. இது இதுக்கா? ஐபேடுக்கு. ஐபேடா? இது வந்து ஆண்ட்ராய்டு ரன்னிங் ஐபேட் ஃப்ரம் Xiaomi.
ஐபேட் எல்லாத்துக்குமே டிக்ளைனா. ஷிப்மெண்ட்ஸ் ஃபோர்த் குவார்டர்ல வந்து 29% வந்து டோட்டல் டிக்ளைனு, 19.8% வந்து இதுல ஃபுல் இயருக்கு வந்து டிக்ளைன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா ஆப்பிள் தான் இன்னும் டாப்ல இருக்கு. ஸோ 29%, 29.3% வந்து டிக்ளைனு. சாம்சங் டிக்ளைனு. ஹுவாவே அவன் இன்க்ரீஸ் ஆயிருக்கான். லெனோவோ இன்க்ரீஸ் ஆயிருக்கான் போல. ஷாமி இன்க்ரீஸ் ஆயிருக்கான். ஷாமி என்ன ஓவரா இன்க்ரீஸ் ஆயிருக்கான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான். ஆனா ஓவரால் இத பாத்தீங்கன்னா எல்லாருமே டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. சோ 2022 கம்பேர் பண்ணும்போது 2023ல எல்லாம் சம அடி வாங்கியிருக்காங்க. 65% டிக்ளைன். அமேசான், இந்த அமேசான் மட்டும் யூஎஸ்ல பயங்கரமா வைக்கிறாங்க. கம்மியா கிட்ஸுக்கு ஒரு டேப்லெட், கிண்டல் இல்ல, அந்த அவங்க டேப்லெட் தான், ஃபயர் டேப்லெட் அப்படின்னு விற்பாங்க. ஆண்ட்ராய்ட்லாம் வெர்ஷன்லாம் பழசா இருக்கும். இப்ப அதுவும் விற்க மாட்டேங்குது. அதுவும் டவுனா இருக்கு. இப்போ நிறைய பேர் வாங்கல. ஆனா முன்னாடி எல்லாம் அந்த லாக்டவுன் அந்த சமயத்துல எல்லாம் வாங்கினாங்க டேப்லெட். லேப்டாப் வாங்காதவங்க வந்து டேப்லெட் வாங்கியிருந்தாங்க. இப்ப அதுவும் விற்கல அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பயங்கரமா அடினாங்க வந்து லெனோவோ 19% ஓவரால் இயருக்கு வந்து டிக்ளைனு. ஆப்பிள் வந்து 19.8% வந்து ஓவரால் டிக்ளைன். ஆனா இதுல ஒரு ஃபேக்ட் இருக்கு. போனாவது பார்த்தனா ஏதோ மிஸ் ஆகுது. அடுத்த லான்ச் ஆனதுல இப்படி இருக்கு பேர். அந்த சென்சார் கேமரா பார்த்தாவது வாங்குவாங்க. இதுல வந்து கேமராவே யாரும் யூஸ் பண்றது இல்ல டேப்லெட். உண்மைதான். ஃப்ரண்ட்ல ஏதாவது ஸ்கூலுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா சும்மா பாக்கிறதுக்கு கேமரா இருக்கா, இதுல வந்து கேமரா எப்படி இருக்கு அவ்வளவுதான். ரியர் கேமரா எல்லாம் கண்டுக்கிறதே இல்ல, ஃப்ரண்ட் கேமரா தான் முக்கியம் டேப்லெட். இதுல கேமராவே நான் யூஸ் பண்ணது இல்லடா, நீ வேற. இதுல 10x ஜூம் வேற கொடுக்குது. எதுக்கு? முன்னாடிலாம் ஈவென்ட்ல போய் டேப்லெட் வச்சு எடுத்துருந்தானுங்க வீடியோ. ஐபேட்ல வந்து நல்ல கேமரா இருக்கு பாருங்க அப்படின்ட்டு. நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுக்கலாம். வைட் செல்ஃபி அப்படின்னுவாங்களே. அப்பா நல்லா வைடா இருக்குடா. 2 கை வச்சு செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கு. விடு விடு, பார்க்க நல்லா இருக்குல்ல. சரி, வேற எந்த நியூஸ் இல்ல. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இல்ல. நேத்தியே நம்ம நிறைய நியூஸ் சொல்லிட்டோம் இது. ஆனா அந்த S24 இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே வந்து டல்லா எடுக்குது இல்ல எடுக்குதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. நம்ம யாரோட ஒன்னும் இல்ல, நீ அதை விடு. அடுத்து என்னன்னா டிஸ்பிளே வந்து ஒரு சிலர் டல்லா இருக்கு, எனக்கு S23 மாதிரி இல்லங்கிறாங்க சொல்றாங்க. நான் லைவா வந்து எந்தையும் இமானுவல் ப்ரோதையும் வச்சு பாக்குறேன். இமானுவல் ப்ரோ தான் பூஸ்டடா இருக்கு. நான் என்ன பண்றது? HDR வீடியோ பார்த்தா ஒரு டைப்பா இருக்கு, நார்மல் வீடியோ பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. தெரியுமா? நிறைய டிஃபரன்ஸ் வருது கலர்ஸ்ல. மிஸ்டர் ஹூ இஸ் தி பாஸ் போட்டோ போட்டு இந்த கம்பேரிசன் போட்டு பாருங்க இவ்வளவு டல்லா இருக்குன்ட்டு, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு போட்டு விட்டாங்க. S24ல வந்து ஃபுல்லா மூஞ்சியும் தெரியல, ஒன்னும் டல்லா இருக்கு. ஆப்பிள் வந்து எடுத்து அப்படியே நம்மள பிரைட் ஆக்கி காட்டி இருக்கு. எல்லா இதையும் பிரைட் ஆக்கி ஏதோ போட்டோஷாப்ல ஒட்டச்ச மாதிரி இருக்கு, ஆனா பிரைட்டா இருக்கு. ஆனா இப்ப ஃபேக்ட் என்னன்னா இன்னும் அப்டேட்டே வரல. இதுவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு அப்டேட் கூட வரல, ரெண்டுத்துக்குமே வரல. S24 பிளஸ் வந்துச்சு. ஓபன் பண்ண உடனே நான் பார்த்தேன் அப்டேட் இருக்கான்னு, ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் எதுக்குமே வரல. S24க்கு மட்டும் இல்ல, S23 அல்ட்ராக்கும் இன்னும் வரல. ஏன்னே தெரியல. எப்பயுமே என்ன ஆகும்னா ஜான் எண்டு ஃபெப் ஸ்டார்டிங்லயே அந்த செக்யூரிட்டி பேட்ச் வந்துடும், அடுத்த செக்யூரிட்டி பேட்ச். இந்த தடவை எதுவுமே வரல, அமைதியாவே இருக்கு. அதனால ஏதோ பண்றாங்கன்னு தெரியுது. ஏன்னா இது லீக் ஆச்சுல வச்சா, சாஃப்ட்வேர் வெர்ஷன் லீக் ஆச்சு. எப்படின்னா 6.1 வந்து S21 சீரிஸ் வரைக்கும் உண்டு. ஸோ 6.1 எல்லாருக்குமே பீட்டால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலா டெஸ்ட் பண்றாங்கலாம் சொல்லி வந்துச்சு. ஆனா S24 சீரிஸ்க்கு ஏன் இவ்வளவு டிலே ஆகுதுன்னு தான் எனக்கு புரியல. அந்த கேமரா இஷ்யூ வேற ஒன்று இருக்கு. அது என்ன இஷ்யூ, அது ஹார்ட்வேர் தானா சாஃப்ட்வேர் தானாங்கிறது சாம்சங் சொல்லணும், அதுக்கும் வாய திறக்கல. இப்போ டிஸ்பிளே ஒரு சிலர் இப்படி சொல்றாங்க. நான் லைவா பார்க்கும்போது ஹெச்டிஆர் கண்டென்ட் பார்க்கும்போது S24 அல்ட்ரால பார்த்தோன்னா செம வைப்ரண்டா இருந்தது. S23 அல்ட்ரால லைட்டா வாஷ்டா ஃபீல் ஆச்சு ஒரு சில டேட்டாஸ்லாம். இதே ரெகுலர் வீடியோக்கு போனேன்னு S23 அல்ட்ரா நல்லா இருக்கு, HDR இல்லாத வீடியோ. அப்போ S24 வந்து லைட்டா டல்லா இருக்கு. அப்பா இவங்க தான் இதெல்லாம் பாக்க. சரி, அந்த அப்டேட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரியல. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் எப்போ விடுறாங்க அப்படின்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளியரா வெயிட் பண்ணியே வந்து நம்ம இதெல்லாம் போடலாம் வீடியோஸ்ல. உண்மைதான் அவசரப்பட்டு இங்க ஒரு யூஸும் இல்ல. இவங்க முதல்ல ஒரு அப்டேட் கொடுக்கட்டும், அந்த அப்டேட் மூலமா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனா இப்போதைக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல யாரும் கம்ப்ளைண்ட் இஷ்யூஸ் எதுவுமே சொல்ல. முன்னாடிலாம் வந்து சொன்னாங்க இந்த 2100 வந்த போது பயங்கரமான இஷ்யூஸ் இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ்ல. இப்போ ஓரளவுக்கு இதுவாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டெஸ்டிங்ல. அதாவது கேமரா நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, சூடாகுதுன்னு சொன்ன காலம் போய் இந்த தடவை அந்த இஷ்யூஸ் அவ்வளவா இல்ல. ஹீட் ஆகுது ப்ரோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்ற இஷ்யூ இப்போ அவ்வளவா இல்லாம டைரக்டா இஷ்யூவே கேமரா ரிலேட்டட் ப்ராசஸிங்கா இருக்கு, அப்படி இல்லைன்னா வந்து டிஸ்பிளே ரிலேட்டடா இருக்கு. அதுவும் அந்த கொரியால அந்த இது பார்த்தீங்களா, நாங்க நேச்சுரலா தான் இந்த வாட்டி ட்ரை பண்ணோம், அது மக்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ அப்படியா அப்படின்றாங்க. டிஸ்பிளேயா? இது கேமரா தான். கேமராவேவா? ஓகே ஓகே. இல்ல நேச்சுரலா அவங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா எக்ஸிஸ்டிங் மாடலுக்கு அப்டேட் கொடுத்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறமா வரக்கூடிய மாடலுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ S23 சீரிஸ்க்கு லாஸ்டா விட்ட அப்டேட்ஸ்ல எல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா நேச்சுரல் டோனுக்கு மூவ் ஆயிருக்கணும்.
அப்ப யாராவது வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். 24 ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துருக்கலாம். டேரக்டாவே நான் ரிஸ்க் எடுப்பேன், தலையில தான் குதிப்பேன், என்ன பண்றது? நிறைய பேருக்கு அது பிடிக்காம போயிடும்ல. இல்ல இது மாதிரி வச்சிருக்கணும், ஆத்தென்டிக், ஆத்தென்டிக், லைக்கா வைப்ரண்ட், ஆத்தென்டிக் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கணும். அது நல்லா இருக்கும். ஆத்தென்டிக் வச்சா ஓரளவுக்கு நேச்சுரலா இருக்கும், வைப்ரண்ட் வச்சா எல்லாரும் எதிர்பார்க்கற மாதிரி. அது கூட ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடா இருக்காது, ஓரளவுக்கு சேச்சுரேட்டடா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இவங்க ட்ரை பண்ணணும் தெரியல. அப்ப இவங்க யார் கூட இல்லையே இல்ல அந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷன், ஹேசல் பிளாட், லைக்கா அந்த மாதிரி இவங்க அதுவும் ஒண்ணும் கிடையாது. இவன் ஜேஸ் இன்னொருத்தன் அவன் எடுத்துக்கிட்டான். இவங்க எங்கதான் போறது? இப்ப போக மாட்டாங்க. நாங்க ஓன் இது வச்சிருக்கோம், இன்ஜினியர்ஸ் வச்சிருக்கோம், R&D வச்சிருக்கோம். ஒரு நல்ல பேரா நீ சொல்லுவேன்னு நினைச்சா. கொடாக் எல்லாம் காணாம போனவங்க தான். ஆமா. ஓகேங்க. சோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேற சில நியூஸோட நம்ம திரும்ப நாளைக்கு சந்திப்போம். சிவபரணி, ஸ்ரீவத்சன், பார்க்கலாம். பாய்.